பிரான்சில் சமூக நல நிதியை பெற்றுக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த தம்பதி கைது செய்யப்பட்டனர். 34வது பிராந்தியத்தை சேர்ந்த தம்பதி பல ஆண்டுகளாக தாங்கள் அறிவித்த குறைந்த வருமானத்திற்கு முரணாக ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவித்து வந்த சமூக நல மோசடி வழக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொகுசு கார்கள், ராலெக்ஸ் கடிகாரங்கள் மற்றும் மோட்டார் படகு போன்ற ஆடம்பர பொருட்களை வைத்திருந்த இந்த தம்பதி சமூக நலத்திட்டங்களின் கீழ் ஆண்டுக்கு 50,000 யூரோ வரை சலுகைகளை பெற்று வந்துள்ளனர். தங்களது வரி வருமானத்தை மிக குறைவாக அறிவித்திருந்த போதிலும் இவர்களின் ஆடம்பர வாழ்க்கை முறை இறுதியாக வரி அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தது. 41 வயதான கணவர் தனது ஆண்டு வருமானம் 30,000 யூரோ மாத்திரம் என அறிவித்திருந்தார். ஆனால் அவரது கராஜில் 1,10,000 யூரோ மதிப்புள்ள ஃபெராரி, 90,000 யூரோ பெறுமதியான BMW மற்றும் மேலும் 34 வாகனங்கள் உட்பட சுமார் 2,70,000 யூரோ மதிப்புள்ள சொத்துக்கள் இருந்தன. இந்த முரண்பாடு ஒரு விரிவான விசாரணைக்கு வழிவகுத்தது. இந்த தம்பதியினர் நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட மோசடியில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் குறைவாக அறிவிக்கப்பட்ட செயல்பாடுகள், மறைக்கப்பட்ட வருமானம் மற்றும் ஒற்றை பெற்றோர் என்று தவறாக காட்டிக்கொள்வது ஆகியவை அடங்கும். இந்த உத்தியின் மூலம் குறைந்தபட்ச வருமான சலுகை, வீட்டு வசதி சலுகை மற்றும் பிற சலுகைகள் என மொத்தம் 2,50,000 யூரோ மதிப்புள்ள சமூக நலன்களை பெற முடிந்தது. சட்டவிரோத வேலை, சமூக பாதுகாப்பு மோசடி மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகளை இந்த தம்பதியினர் எதிர்கொண்டனர். தங்களது சொகுசு கார் மறுவிற்பனை நடவடிக்கைகளை அறிவிக்க மறந்துவிட்டதாக கூறி அவர்கள் தற்காத்து கொண்ட போதிலும் இந்த விளக்கம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த தம்பதியினருக்கு 4 மாத இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறை தண்டனை, தலா 2,000 யூரோ அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் தவறாக பெற்ற 2,50,000 யூரோவை முழுமையாக திருப்பி செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது.